பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்படி சாதனைகளை பட்டியலிட்டு பேசுகிறாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? அலங்கோலத்துக்கும் அவலத்துக்கும் எடுத்துக்காட்டா ஒரு ஆட்சியை பழனிசாமி நடத்திட்டு இருந்தார். குட்காவில் ஆரம்பிச்சு நெடுஞ்சாலை வரைக்கும் ஊழல்கள், முறைகேடுகள். கூவத்தூர் தொடங்கி குடநாடு கொலை வரைக்கும் விலகாத மர்மங்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதல் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் வரைக்கும் மக்கள் கதறல்கள். பழனிசாமி ஆட்சியில் எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். வள்ளுவருக்கு காவி பூசினாலும் கப்சிப், எம்ஜிஆருக்கு காவி பூசினாலும் கப்சிப். இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சியின் நிலைமை. அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமாக இருந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆட்டம் போட ஆரம்பித்தா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில் ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்தியை திணிப்பாங்க.